Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th CBSE Max chapter 4 quadratic equationல exercise 4.2ல question number 1ல last subdivision பார்க்க போறோம். வாங்க. (100x squared minus 20x plus 1) இதுதான் given quadratic equation. இதோட ரூட்ஸ் பார்க்க போறோம் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல. ஓகே, ஆஸ் யூஸ்வல் தான் நான் சொன்னதை அதே ஹிண்ட்டை தான் ஃபாலோ பண்ண போறோம். நம்ம ரெண்டு வேல்யூ பார்க்க போறோம், ரெண்டு ரூட்ஸ் பார்க்க போறோம். அந்த ரெண்டு ரூட்ஸ்க்கான ஹிண்ட் கொஸ்டின்ல இருக்க போது என்னன்னு சொன்னேன், அந்த ரெண்டு சூஸ் பண்ண ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -20 வரணும். அதே ரெண்டு வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணும்போது 100 into 1, அதாவது x squared coefficient into constant term 100 into 1 என்ன வரப்போகுது, 100 வரப்போகுது. நமக்கான ஹிண்ட் கிடைச்சாச்சு பாருங்க. ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணா -20, அதே ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 100. ஓகே, 10 10s are 100. ஆனா ஆட் பண்ணா -20 வரணும் இல்லையா, ஆனா -10 ரெண்டுக்கும் போட்டுருவோம். -10 -10 will get -20. Product of -10 into -10 become 100. So choose பண்ண வேல்யூ -10 and -10. இப்போ 100x squared splitting the middle term படி உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். இந்த 20x ரெண்டா பிரிக்க போறோம். -10x -10x plus 1 equal to 0. ஃபர்ஸ்ட் பேர்ல இங்க 100க்கு 10 இருக்கு. ஸோ 10 காமனா எடுத்துக்கலாம். x இருக்கு, இங்க x squared இருக்கு, டேக்கிங் x as a common. ஸோ 100ல 10 வெளியே எடுத்தாச்சு, பேலன்ஸ் ஒரு 10 இருக்கு, ஒரு x இருக்கு. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர்ல ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். 100ல 10 10s are 100 அப்படின்னா 10 வெளியே எடுத்தாச்சு. அடுத்து 10x வெளியே எடுத்துட்டோம், அப்ப இங்க ரிமைனிங் 1 தான் இருக்கும். இந்த ரெண்டு பேர்ல என்ன செய்ய போறோம்னா, இந்த பேர்ல என்ன செய்ய போறோம் பாருங்க. இங்க 10x இருக்கு, இங்க 1 இருக்கு. நான் -1 வெளியே எடுக்கிறேன். ஏன் -1? அப்பதான் உள்ள 10x போட்டுக்கலாம் பாருங்க. -1 into 10 10x. இங்க +1 வரணும் இல்லையா, நம்ம ஏற்கனவே -1 வெளியே எடுத்துட்டோம். அப்ப இங்கேயும் -1 போட்டாதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா கிடைக்கும். இப்ப நம்ம காமனா எடுத்ததுல 10x -1 10x -1 இது ரெண்டு காமன் ஃபேக்டர் ஆயிடுச்சு. அப்ப அது 10x -1ல ஒரு காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்துருவோம். இதுல 10x -1 வெளியே எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு, ஒரு 10x -1. இதுவும் லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே தான், ஃபேக்டர் சேமா கிடைச்சிருக்கு. So 10x -1 equal to 0, 10x is equal to 1, then x is equal to 1/10. அதே மாதிரி தான் இங்கேயும் 10x -1 equal to 0, 10x is equal to 1, then x is equal to 1/10. ஸோ இதுங்கேயும் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டுமே சேம் ரூட்டாக தான் கிடைச்சிருக்கு. இது ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்ற மெத்தட்ல போட்டு காமிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா, -10 -10 இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர்டுல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால டிவைட் பண்ணுங்க. 100 100 பாசிபிலிட்டி இருந்தா நீங்க அடிச்சுக்கலாம். இதுக்கு -1/10 -1/10 என்ன வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கு, எக்ஸ். எக்ஸ் எழுதி வச்சுக்குவோம். டினாமினேட்டர் இன்டு எக்ஸ் 10x, அப்படியே நியூமரேட்டர் சேர்த்துக்கோங்க. இங்க பிளஸ் இருந்தா +1, -1 -1. அடுத்து இங்கேயும் டினாமினேட்டர் 10 இருக்கா, டினாமினேட்டர் இன்டு எக்ஸ் 10x -1. இல்லைங்களா, இங்க என்ன பண்ணமோ அதே ஃபேக்டர் அங்கேயும் கிடைச்சிருச்சா. ஸோ நீங்க ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் படியும் போடலாம், இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட்லையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனலா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு, x is equal to 1/10, again x is equal to 1/10. ரூட்ஸ் ஆர் இங்க ஈக்குவலா இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்.